இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 கிலோ அரிசி சிவப்பு அட்டைதாரருக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் இன்றைக்கு வந்து இலவசமாக நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தேன் ஒருத்தர் வந்து கோதுமை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ கோதுமை இன்னைக்கு வந்து அறிவிக்கப்பட்டு நீங்க கோதுமை கொடுத்துட்டு இருக்கோம். எப்போ இருந்து சார் இது எப்ப இருந்தா இப்ப புதுசா ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அரிசிக்கு பதிலா கோதுமையா இல்ல கோதுமையும் சேர்த்து வழங்கப்படும். தனியா தான் வழங்கப்படும், பதிலா கிடையாது. கோதுமை இன்றைக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு கிட்டத்தட்ட 750 ரூபாய்க்கான பொங்கல் தொகுப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி நிறைய திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொடுத்துருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 5500 இளைஞர்களுக்கு அரசினுடைய வேலை வாய்ப்பு தகுதியின் அடிப்படையில் நேர்மையான முறையில் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள். தகுதியானவர்களுக்கு நேர்மையான முறையில் இன்றைக்கு கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா 780 பேருக்கு மேலே கல்வித்துறை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு உள்துறையில் 1000த்திற்கு அதிகமான நம்முடைய காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது எல்லாமே இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நடைபெறாமல் இருந்த, நிரப்பப்படாமல் இருந்த அரசு காலி பணியிடங்கள் இன்றைக்கு இவற்றெல்லாம் நிரப்பி இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்டிசி, யூடிசி, அசிஸ்டன்ட், இப்படி விஏஓ, இப்படி பல தரப்பட்ட எல்லா நிலைகளிலும் இருக்கின்ற இன்றைக்கு அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இளநிலை பொறியாளர்கள், பொதுப்பணித்துறையில், மின்துறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர்ஸ், இப்படி எல்லா துறையிலும் கிட்டத்தட்ட 5500க்கு அதிகமான அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை மத்திய அரசாங்கம் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 111 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி இன்றைக்கு அந்த தொகை முழுவதும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தா உட்கட்டமைப்பு வசதி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரோடுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்து குடிதண்ணீராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேம்பாலங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த உட்கட்டமைப்பு வசதியை பெருக்குவதற்கான இன்றைக்கு திட்டங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் படிக்கின்ற அந்த படிப்புக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனைத்தும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். சீருடையிலிருந்து, பாட புத்தகத்திலிருந்து, மதிய உணவுலேருந்து, காலை சிற்றுண்டி, மாலை சிற்றுண்டி, லேப்டாப் வரையில், சைக்கிள் அனைவருக்கும் கொடுக்குறோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவம் படிப்பவருக்கு நீட்டுத் தேர்வில் பங்கெடுத்து மருத்துவம் படினா 10% இடஒதுக்கீடு இன்றைக்கு மத்திய அரசின் ஒப்புதலோடு இன்றைக்கு அந்த 10% இடஒதுக்கீடு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் இன்றைக்கு சாதனைகளாக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு, புதுவை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு காலத்தோடு அதை நிறைவேற்றிருக்கிறோம்.